நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்த இடத்துல ஒயின் ஷாப் தேவையா? அதே மாதிரி போறல பாருங்க. கேப்ப பாருங்க. இந்த கேப்ப பாருங்க. உள்ள இறங்கி போனாக்கா இது ஒயின் ஷாப். இந்த சைடு தான் வரணும். பாருங்க, பப்ளிக் போறதுக்கு வழி இல்ல. ஆனா ஒயின் ஷாப்புக்கு இடம் இருக்கு. இங்க ஒரு கேட். அது கேட் வந்து இருக்கிறதே தெரியாது. இங்க வாங்க. இங்க வாங்க. இது ஒரு கேட். இது ஒரு கேட். அதாவது நடக்கிறதுக்கே இடம் இல்ல. இப்போ இங்க ஒயின் ஷாப் தேவையா? சார் சார் போறீங்க ஸ்கூல் கட்ட மாதிரி தான் வரணும். வேற வழி கிடையாது. இந்த வழியில தான் வரணும். இந்த வழியில தான் எப்ப எந்த குடிகாரம் வந்து பூர்வானோ எவன் வருவானோ வயிற்று பிள்ளைங்களை வச்சு அவ்வளவு கஷ்டப்படும். இப்ப 10 கோடி இந்திக்காரனுங்க வந்து நோஞ்சுக்கிறானுங்க. சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையம் அருகே மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மக்களின் கோரிக்கையை ஏற்று டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டது. மீண்டும் கடை திறக்கப்படுவதாக மதுபானங்கள் கடையின் உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் திரண்டு கடை திறக்கக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு செல்போன் வீடியோ கால் மூலமாக கடை திறக்கப்பட மாட்டாது என உறுதியளித்தார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழியை காட்டினா ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு, அப்படியே கேமரா வாங்கி திருப்புங்க. அப்படியே கேமரா திருவுங்க. செட் பேக் இவ்வளவுதான். அதாவது வந்து ஒரு 2 அடி போற இடம் தான் இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப் வந்து தேவையே கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது வந்து மக்கள் வந்து 10 வருஷமா இருந்த இந்த ஒயின் ஷாப்பை வந்து போராடி எடுத்திருக்காங்க. போராட்டம் பண்ணி, சாதாரணமா இல்ல, போராட்டம் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நடக்கிறதுக்கு இடம் இல்லாத இடத்துல இந்த இடத்துல ஒயின் ஷாப் தேவையா? அந்த இடத்த வந்து தூக்கி இருக்கலாம். அந்த இடத்த வந்து எடுத்துட்டு மக்கள் நடக்கிறதுக்கு வழியை கொடுத்துக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மக்கள் நடக்கிற வழியை விட்டுட்டு இப்ப இந்த இடத்துல ஒயின் ஷாப் தேவையா? மக்களுக்காக தான் இந்த ஆட்சி. சரிங்களா? ஆட்சிக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதா ஆட்சியோட அழகு. சரிங்களா? இந்த மக்களுக்கு இந்த ஒயின் ஷாப் தேவை கிடையாது. இது திரும்பிய ஒயின் ஷாப் ரெடி பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க லோடு வந்து இறங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? திரும்பி இது வந்து ஒயின் ஷாப்பா ஓபன் ஆச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும். எங்களுக்கு ஒயின் ஷாப்லாம் வேணாங்க. ஒயின் ஷாப்பை மூட சொல்லுங்க. இங்க வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். நாங்க இப்பதான் நிம்மதியா இருக்கோம். மறுபடியும் போய் நிக்க முடியல. ஒவ்வொரு குடும்பத்துல ஆம்பளைங்க ஒவ்வொரு வீட்டுல எல்லாரும் பொம்பளை இறந்திருக்கோம். ஆம்பளை இல்லாம ஒவ்வொரு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா இந்த ஒயின் ஷாப்பால? இப்பதான் நிம்மதியா கண் மூடுறோம். 2 கொலை நடந்துச்சு. குப்பை தொட்டி தூங்குறோம். இப்ப நிம்மதியா இப்பதான் சார் தூங்குறோம். முதல்ல அந்த கடை இருக்கும் போது எப்ப எந்த குடிகாரம் வந்து பூர்வானோ எவன் வருவானோ வயிற்று பிள்ளைங்களை வச்சு அவ்வளவு கஷ்டப்படும். இப்ப 10 கோடி இந்திக்காரனுங்க வந்து நோஞ்சுக்கிறானுங்க. ஒண்ணுக்கு ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. எம்எல்ஏ வந்து முன்னாடி இருந்து 3 ஒயின் ஷாப் ஆகினாங்க. 3 ஒயின் ஷாப் ஆக்கி இப்ப வந்து எம்எல்ஏ தேர்தல் நின்று ஜெயிச்சு 2 ஒயின் ஷாப்பை அரசாங்கம் தான் எடுக்க சொல்லிச்சு. 2 ஒயின் ஷாப், இதுல ஒரு ஒயின் ஷாப், அங்க ஒரு ஒயின் ஷாப் எடுத்தாங்க. ஒரு ஒயின் ஷாப்பை வச்சிருந்தாங்க. போராடி எடுத்துட்டாங்க. மெட்ரோ வந்து இந்த ஒரு ஒயின் ஷாப்பை எடுத்ததுக்கு பிரகாரம் இவங்க பழைய டாக்குமெண்ட்லாம் வச்சு பழைய இடிஞ்சு போன கட்டத்திலேயே இருந்த டாக்குமெண்ட்லயே மறுபடியும் அதே டாக்குமெண்ட்ல இன்னொரு கடையை எடுத்துன்னு வராங்க. இந்த கடை ஓனர் இது ஒரு சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணி தான் இதை எடுத்துன்னு வராங்க. அவருக்கு பத்திரியாமா இதுல வர சம்பாதி கொட்டிக்கணுமா? ஏன் நீங்க தாலி எடுத்து கட்டிக்கணுமா? அவரு ஏற்கனவே கட்டிக்கிதான் பில்டிங் மேல பில்டிங் உன்னம்மா மனசாட்சி இல்லையா அந்த அண்ணாச்சிக்கு? செத்தான வாயில கொட்டி போறான் இருந்தாலும் பண்ணிட்டேன். குழியில வச்சா அருணா கவுர்ல இருந்து 4 மணி வேட்டியை கூட துண்டு கோமம் கூட வைக்கலாம். அனாமுத்தா போறாங்க. இந்த ஆளு பணத்தை எங்க இருந்து வைக்க போறான்? ஏன் நீங்க வைத்த வாயாச்சு கொஞ்ச நேரம் மனசாட்சி இல்ல? மக்கள் போ வழி எம்பத்தோண்டு பார்க்கல கொஞ்சம். அந்த ஆளுக்கு ஒயின் சாப்பிடுங்க எவ்வளவு பெரிய வழி பாருங்க. ஏசி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு திறக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது திறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா நான் வந்து அங்க நிப்பேன். நாளைக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நானு ஒரு எம்எல்ஏவா நான் தான் அதை மூடினேன். தெரியல திருப்பி அதை திறக்கிறதுக்கு நானே எப்படி காரணமா இருப்பேன்? இது மயிலாப்பூர் பல்லக்கு மாநகர் கபாலி தோட்டம் 2 ஊரை அடங்கிய ஏரியா. இது மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிற ஏரியா, மெயினான ஏரியா. இதில் ஏற்கனவே 3 ஒயின் ஷாப் இருந்தது. அந்த 3 ஒயின் ஷாப்பையும் எப்படியோ கஷ்டப்பட்டு பொதுமக்களாக எல்லாருமே ஒன்று கூடி போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்கே இருக்கிற அந்த கடைகள் 3த்தையுமே அகற்றிட்டாங்க. 1.5 வருஷமாக கடை இல்லாமல் இருந்தது. இது இப்போ மீண்டும் திருப்பி ஏற்கனவே கார்பரேஷனால் சீல் வைக்கப்பட்டிருந்த இடம் இது.
டேக்ஸ் கட்டலன்ட்டு. இப்போ அது எப்படி தான் டேக்ஸ் கட்டினாங்கன்னு தெரியல. இப்போ உள்ளே வந்து சீல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற கடையை வந்து ஒயின் ஷாப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 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 கடை இங்கே வரத்துக்கு வந்து எல்லா பொதுமக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா பொதுமக்களாக, ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே பொதுமக்களாக வந்து உட்காந்து இங்கே போராட்டம் பண்ணி இந்த கடை வரக்கூடாதுன்னு இருக்கோம். திமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வேலு கூட இப்போ வந்து வீடியோ கால் மூலியமா உறுதி அளிச்சிருக்காரு நாளைக்கு கடை வராதுன்னு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.